ஒரு சின்ன பையன் தன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு ஒரு கடைவீதி வழியா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு கடையோட வாசல்ல இருந்த பொம்மையை பார்த்து இந்த பொண்ணு ஆசைப்பட்டு நிக்குது. அன்னைக்காரன் நேரா முதலாளி கிட்ட போயிட்டு இந்த பொம்மை எவ்வளவுன்னு கேட்கறான். உன்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு முதலாளி கேட்கறாரு. உடனே இந்த பையன் தன் பாக்கெட்ல விளையாட வச்சிருந்த ஒரு 4-5 கடல் சிப்பியை எடுத்து இது போதுமா அப்படின்னு கேட்கறான். உடனே முதலாளி 2 சிப்பியை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பொம்மையை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா பொம்மையை வாங்கிக்கிட்டு தங்கச்சியை கூட்டிட்டு கிளம்பிடுறான். இந்த கடையில வேலை பார்த்தவர் முதலாளி கிட்ட கேட்கிறாரு, என்னங்கய்யா ஒன்னத்துக்குமே உதவாத சிப்பியை வாங்கிட்டு ஒரு காஸ்ட்லியான பொம்மையை கொடுத்துட்டீங்களே, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கறான். அப்போ முதலாளி சொன்னாராம், காசு கொடுத்தாதான் பொம்மை நான் சொல்லியிருந்தா இந்த உலகத்துல காசு தான் பெருசுங்கிற எண்ணம் அந்த பையனுக்கு வந்திருக்கும். அந்த எண்ணத்தை நான் உடைச்சிருக்கேன். அது மட்டும் கிடையாது, தன் தங்கச்சி ஆசைப்பட்டா அதை என்னால் வாங்கி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையை அந்த பையனுக்கு நான் விதைச்சிருக்கேன். பெரிய பையனானதுக்கப்புறம் இதை அவன் நினச்சி பார்ப்பான், இந்த உலகத்தில் நிறைய நல்லவங்க இருக்காங்கல்ல, நம்மளும் மற்றவங்க கிட்ட அன்பு காட்டணுங்கிற எண்ணம் அந்த பையனுக்கு வரும்னு சொன்னாராம். உண்மைதான் இல்லையா? இந்த உலகம் அன்பால் கட்டமைக்கப்படணும்.